தென்னிந்திய சினிமாவோட தலைநகரம் சென்னை. அந்த சென்னையோட சினிமா சாம்ராஜ்யம் என்பது முக்கியமான இடம். அங்கே நிறைய ஃப்ளோர் இருந்துச்சு, நிறைய சினிமா ஸ்டுடியோ நடந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே மூடிட்டாங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் பள்ளி நடக்குதுங்க, அதோட கட்டிடம் தான் அது. இந்த உயர்ந்த கட்டிடம் வந்து ஏவிஎம் அஸ்டா, இதோட ஏவிஎம்மோட பின் பக்கத்தில் இருக்கும். இந்த கட்டிடம் ஏவிஎம் அஸ்டா அப்பார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பினோம்னா இந்த சாலைக்கு பேர் வந்து ஏவிஎம் மெய்யப்பன் சாலை, அவர் பேரில் வச்சுருக்காங்க, ஏவி மெய்யப்பன் சாலைன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஃப்ளோர் மட்டும் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் ஜெயில் செட்டப்பு. இங்கே சினிமா ஷூட்டிங்கு மற்றும் டிவி சீரியல் நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க அலுவலகங்கள்லாம் இருக்குது. இது ஒரு தனியார் பள்ளியோட ஒரு அலுவலகம். இது தனியார் பள்ளி நடக்குதுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிள்ளையார் கோவில் இது எதுவுமே பண்ணலை. இங்கே நிறைய சினிமா ஷூட்டிங் துவங்கியிருக்கு. இந்த பிள்ளையார் கோவில் மிக முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் ஏவிஎம்மோட நிறுவனங்கள் நிறையா இருக்குது, அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிஸு அதெல்லாம் இருக்குது. ஏவிஎம் ஹெரிட்டேஜ்னு மியூசியம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஏவிஎம் சினிமாவில் பயன்படுத்தின அந்த பொருட்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏவிஎம் திரையரங்கம், ஏவிஎம் ராஜேஸ்வரி திரையரங்கம். இது இடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே அஸ்டா 2.0 பெரிய அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது. இது ஏவிஎம் திரையரங்கம் இருந்த இடம். இது ஏவிஎம் அலுவலகம், அங்கே அலுவலகம்லாம் இருக்குது அவங்களது. இது ஒரு தனியார் மருத்துவமனை ஏவிஎம்மோட முன் பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஆர்காட் ரோட்லேருந்து வரும்போது இது ஃபஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, இதுதான் ஆர்காட் ரோடு போகிற அந்த சாலை, ஆர்காட் ரோடு ஜாயிண்ட் ஆகும். இங்கே பல ஆண்டு காலம் நிற்காமல் சினிமாவை சுற்ற வச்ச அந்த நிறுவனத்தோட ஏவிஎம் உருண்டை இப்போது சைலண்ட்டு கிடக்குது. இது சினிமாவுக்கு ஒரு பெரிய